இறைவா, குட் மார்னிங். தலைவா, இறைவா, பெரியவரே, வணக்கம் தந்தையே, என் செல்வங்களே, வணக்கங்கள். செல்வங்கள் வணக்கங்கள். தலைவருக்கு ஒரு வணக்கம். தலைவா, சாரி, தாத்தா, இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன் என் செல்வங்களே. என்ன ஸ்பெஷல் என்றால், கோபித்துக் கொள்ளாதீர்கள். நடக்கப் போவதைத்தான் நான் சொல்லுகிறேன். நடக்கப் போவது சிறிது காலத்திற்கு பிறகு நாம் யாவருமே இருக்க மாட்டோம். நாம் எல்லோரும் அழிக்கப்படுவோம். எப்படி அழிக்கப்படுவோம் என்றால், நான் ஒரு வால்கோனோ காட்சியை கண்டேன். அது எனக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வால்கோனோவை பார்த்தபோது, அந்த வால்கோனோவால் பல இடங்கள் அழிக்கப்பட்டன. என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆம் செல்வங்களே, அதே போலத்தான் இந்த மலைகளும் குன்றுகளும் சமமாக இருந்த உலகத்திலே இருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது. கிளம்பி வந்து திட்டுகளாக, குன்றுகளாக, பெரிய மலைகளாக, இமயமலை போன்ற பலவிதமான மலைகள் தோட்டத்திலே பூமியிலே இருந்து கொந்தளிப்பால், பூமியினுடைய உஷ்ணத்தால் அவைகள் வெளிவருவதற்காக முயற்சி செய்து கொண்டு மேல்வாரியாக வந்து நான் சொன்ன மாதிரி மேடுகளாகவும் திட்டுகளாகவும், சிறு சிறு மலைகள் பெரிய பெரிய மலைகளாகவும் வடிவத்தில் இருக்கிறது. ஒரு காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்றால், இந்த வால்கோனோ உருவாகி அதிலிருந்து அந்த உஷ்ண நெருப்புகள் கக்கி கொண்டு அந்த பூமியில் இருந்து நெருப்பு ஆறுகள் வெளியே வந்தன. அதுபோல தான் இருக்கிற அத்தனை குன்றுகளும் மலைகளும் ஒரு காலத்தில் வால்கோனாவாக மாறி எல்லா இடத்திலும் இருந்தும் அந்த வால்கோனாவா உருவெடுத்து வெளியே வந்து இந்த உலகத்தையே எரித்துவிடும் என்று நான் கற்பனை பண்ணுகிறேன். இது என்னுடைய கற்பனை. உலகத்திலே உள்ள அத்தனை மலைகளும் வால்கோனாவாக மாறி உள்ளிருந்து நெருப்பு குழம்புகள் வெளியே வந்து இந்த உலகமே அழிய இருக்கிறது. இது என் கற்பனை. அதே சமயத்தில் இது உண்மை. நடக்கப் போகும் சம்பவம்.
நாம் காத்திருப்போம். ஆனால் இந்த உலக அழிவு, இந்த வால்கோனாக்கள் உலகம் எங்கிலும் உருவெடுத்து வந்து நம்மை அழிக்க இருக்கிறது. இதுதான் கடவுளுடைய கடைசி அழிவாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எப்படி முன்ன ஜலப்பிரளயம் வந்ததோ அதேபோல் மறுபடியும் ஜலப்பிரளயம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நமது தந்தை வாக்கு கொடுத்திருக்கிறார், இனிமே நான் உங்களை ஜலப்பிரளயத்தில் அழிக்கப் போவதில்லை, இதோ என் சாட்சி அதுக்கு என்று ஒரு வானவில்லையே அடையாளமாக காட்டினார். ஆனால் இப்பொழுது மக்களுடைய தவறுகளால் அவள் அதிக கோபமுற்று நெருப்பினால் அழிக்க போகிறார். வால்கோனாக்களை உலகமெங்கும் உருவெடுத்து வந்து இருக்கும், ரெடியாக இருக்கிறது, மலைகள் வடிவத்திலே வந்து இருக்கிறது. இப்போது மேலே அது ஓப்பனாக வேண்டும், உள்ளிருந்து நெருப்பு குழம்புகள் வெளியே வர வேண்டும். அந்த கட்டத்திலே தான் நாம் இருக்கிறோம். ஆம் செல்வங்களே, நான் சொல்வது முற்றிலும் உண்மை. அது யாராலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னடா தாத்தா எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறாரு, அழிவை பற்றி சொல்லுகிறார் என்றால், நடக்கப் போவதை நான் சொல்லுகிறேன். ஆம் செல்வங்களே, நடக்கப் போகிறது. எப்படி இந்த ஒரு ரோஜா செடி ஒன்று செழிப்பான செடியிலிருந்து எத்தனையோ பலவிதமான மொட்டுக்கள், மொக்கு, இந்த மொக்குகள் உருவாகி சிறியதும் பெரியதுமாக எப்படி இந்த மொக்குகள் காணப்படுகிறதோ, எப்படி அந்த மொக்குகள் எல்லாம் மலர்ந்து பூவாக ஆகப்போகிறதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு சிறு சிறு பெரிய பெரிய மிகப்பெரிய அளவில் இருக்கும் மொக்குகள் எல்லாம் வெடித்து பூவாக வரப்போகிறது அல்லவா? அதே போலத்தான் இருக்கிற மலைகள், சிறு மலைகள், பெரிய மலைகள், குன்றுகள், இமயமலை, மற்ற உலகத்தில் எத்தனையோ உலகம் முழுவதும் மலை வடிவமாக இருக்கிறது. அத்தனையும் எப்படி இந்த மலர்கள் மொக்குகள் பூத்து பூவாக வருகிறதோ, அதே மாதிரி தான் இந்த குன்றுகள் மலைகள் எல்லாம் வெடித்து அதிலிருந்து மலரை வரும் என்று பார்த்தால் நெருப்பு மழை வரப்போகிறது. அது நெருப்பினால் உலகமே அழியப் போகிறது. இது தாத்தாவின் கற்பனை இல்லை, ஆராய்ச்சி இல்லை, நடக்கப் போகிறது. ஆனால் இவைகள் நடப்பதற்கு பல வருடங்கள் ஆகும். அந்த காட்சியை நாம் பார்க்க இருக்க மாட்டோம். நமது சந்ததிகளும் பார்க்க மாட்டார்கள். அதிக நாட்கள் பொறுத்து இந்த நிலைமை ஏற்படும் என்று நான் உணர்கிறேன். என் செல்வங்களே, தாத்தா ஏதாவது லேட்டஸ்ட்டு புது விஷயம் ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதற்காக நான் இதை சொல்லுகிறேன். ஓகே செல்வங்களே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இவைகளெல்லாம் நமது காலத்தில் நடக்க போகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பல ஆண்டுகள், பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள், ஏன் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்திலே உள்ள அத்தனை மலைகளும் வெடித்து குழம்பாய் வெளியே வந்து உலகத்தையே அழிக்க இருக்கிறது. அதனால் நாம் இப்போது நமது காலத்தில் நடக்கப் போவதில்லை என்பதை நினைத்து கொண்டு சந்தோஷமாக இருப்போம். ஆனால் எதிர்காலத்தை நம்மால் கணக்கிட முடியாது. இது இன்று வருமோ, நாளை வருமோ, அடுத்த நாள் வருமோ, பல வருடங்களுக்கு பிறகு வருமோ என்று நம்மால் சொல்ல முடியாது. ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போம்.